ஒரு காலத்தில் ஆனந்தபுரி என்ற அழகான தேசம் இருந்தது. அந்த தேசத்தை நீதியையும் தர்மத்தையும் உயிர்மூச்சாக கொண்ட கருணாகரன் என்ற மன்னன் ஆண்டு வந்தார். அவரது ஆட்சியில் மக்கள் மகிழ்ச்சியாகவும் வளமாகவும் வாழ்ந்தார்கள். ஆனால் அந்த தேசத்தின் எல்லையில் இருண்ட காடுகள் சூழ்ந்த ஒரு பகுதி இருந்தது. அங்கு கொடுங்கோலன் வீரபாகு என்பவன் தனது கூட்டாளிகளுடன் வாழ்ந்து வந்தான். அவன் ஆனந்தபுரி தேசத்தின் மீது அடிக்கடி படையெடுத்து வந்து மக்களை கொள்ளையடித்து துன்புறுத்தினான். கருணாகரன் மன்னன் தனது படையை அனுப்பி வீரபாகுவை எதிர்க்க முயன்றாலும் அவன் தந்திரமானவன் என்பதாலும் அடர்ந்த காடுகள் அவனுக்கு பாதுகாப்பாக இருந்ததாலும் அவனை வெல்வது கடினமாக இருந்தது. நாட்கள் செல்லச் செல்ல வீரபாகுவின் அட்டூழியங்கள் அதிகரித்தன. ஆனந்தபுரி மக்கள் பயத்திலும் கவலையிலும் ஆழ்ந்தனர். ஏன் இந்த கொடுங்கோலன் இப்படி தப்பித்துக்கொண்டே இருக்கிறான்? கடவுள் ஏன் அவனை தண்டிக்கவில்லை என்று அவர்கள் மன்னனிடம் முறையிட்டனர். கருணாகரன் மன்னனும் இதை பற்றி ஆழ்ந்து யோசித்தார். ஒரு நாள் அவர் மாறுவேடத்தில் அந்த இருண்ட காடுகளுக்குச் சென்றார். வீரபாகுவின் கூடாரத்துக்கு அருகில் ஒளிந்திருந்து அவன் பேசுவதைக் கேட்டார். வீரபாகுவும் அவனது கூட்டாளிகளும் தங்களுக்கு கிடைக்கும் செல்வத்தை எண்ணி பெருமையாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஏமாற்றிய கதைகளையும் துன்புறுத்திய விதத்தையும் சொல்லிச் சிரித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது வீரபாகு சொன்னான், இந்த ஆனந்தபுரி மன்னன் ஒரு கோழை. அவனால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. கடவுள் கூட நம் பக்கம்தான் இருக்கிறார் போல. இல்லையென்றால் இவ்வளவு செல்வமும் அதிகாரமும் நமக்கு எப்படி கிடைக்கும்? கருணாகரன் மன்னனுக்கு அந்த வார்த்தைகள் பெரும் வேதனையை அளித்தன. அவர் நேராக ஒரு ஞானியின் ஆசிரமத்திற்குச் சென்றார். நடந்ததையெல்லாம் அவரிடம் கூறினார். ஞானி அமைதியாக மன்னனை கேட்டார். மன்னா, ஒரு விவசாயி நல்ல விதையை விதைத்துவிட்டு பொறுமையாக நீர் பாய்ச்சி காத்திருக்கிறான் அல்லவா? உடனே அறுவடை செய்ய முடியாது. அதுபோல ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு. வீரபாகுவின் தீய செயல்களின் விளைவு உடனடியாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அது நிச்சயம் அவனை வந்தடையும். நீ உன் கடமையை செய். நீதியையும் தர்மத்தையும் நிலைநாட்டு. விளைவுகளைப் பற்றி கவலைப்படாதே. மன்னன் ஞானியின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டார். அவர் தனது படைக்கு புதிய வியூகங்களை வகுத்தார். வீரர்களை பயிற்றுவித்தார். அதே நேரத்தில் வீரபாகுவின் மனதில் ஒருவித பயம் மெல்ல எட்டி பார்க்கத் தொடங்கியது. அவன் செய்த பாவங்கள் அவனை உறுத்த ஆரம்பித்தன. நிம்மதியாக தூங்க முடியவில்லை. எப்போதும் யாரோ தன்னை துரத்துவது போன்ற உணர்வு அவனுக்கு இருந்தது. ஒரு நாள் கருணாகரன் மன்னனின் படை வீரபாகுவின் மறைவிடத்தை சுற்றி வளைத்தது. கடுமையான போருக்குப் பிறகு வீரபாகுவும் அவனது கூட்டாளிகளும் கைது செய்யப்பட்டார்கள். ஆனந்தபுரி மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். நீதிமன்றத்தில் வீரபாகுவுக்கு தண்டனை வழங்கப்பட்டது. அப்போது அவன் நடுநடுங்கிப் போய் கருணாகரன் மன்னனை பார்த்து மன்றாடினான். மன்னா, என்னை மன்னித்து விடுங்கள். நான் செய்த பாவங்களுக்கு இப்போதுதான் பயப்படுகிறேன் என்றான். கருணாகரன் மன்னன் அவனிடம் கருணை காட்டவில்லை. நீ பலரின் கண்ணீருக்கும் துன்பத்திற்கும் காரணமானவன். நீதியின் முன் யாரும் தப்ப முடியாது என்று தீர்ப்பளித்தார். இந்த கதை நமக்கு சொல்வது என்னவென்றால், கெட்டவர்கள் உடனடியாக தண்டிக்கப்படாமல் இருக்கலாம். அவர்கள் செல்வத்தையும் அதிகாரத்தையும் பெற்றிருக்கலாம். ஆனால் அவர்களின் தீய செயல்கள் ஒருபோதும் வீண்போகாது. அவை ஒருநாள் அவர்களை துரத்திப் பிடிக்கும். நல்லவர்கள் தங்கள் கடமையை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நீதியும் தர்மமும் எப்போதுமே வெல்லும். தாமதமாகலாம், ஆனால் நிச்சயம் வெல்லும். கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்.